நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா போய் எந்த முதலீடு வாங்கிட்டு இருந்தாரு? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உங்க போகிறது இன்ப சுற்றுலான்ற எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த $1.5 பில்லியன் சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு போய் உட்காந்து பாஸ் ஏபி சிஎம் வந்திருக்கேன் பாஸ், கதவு திறங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுற வரல. தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை நீங்கள் இங்கே உருவாக்குனீங்கன்னா நிறுவனங்கள் தேடி வரும். நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா எனக்கு என்னப்பா வேணும்? லாபம் வேணும். லாபம் வர்றதுக்கு என்ன வேணும்? கரண்ட் கம்மியாக கொடுக்கணும், லேண்டு கம்மியாக கொடுக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த திமுக காரங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு லேண்டு வாங்குறதில்ல, எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் உனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டு பிரச்சனை பண்ணாமல் சீராக இருக்கணும். எல்லா அப்ரூவல்ஸும் எளிதாக கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லா முதலாளியும் வருவான் தேடி. எந்த முதலாளியும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல. தமிழக இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலை தொடங்குகிறேன்லாம் எந்த முதலாளியும் வரல. எனக்கு லாபம் வேணும், நல்லா சம்பாதிக்கணும், தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது. இதை எந்த மாநிலம்